உரிமை இயக்கத்தின் சார்பாக 2 நாட்கள் முன்பாக கத்திக்குத்தால் காயம்பட்ட மருத்துவர் பாலாஜி அவர்களை சந்தித்து அது சம்பந்தமான விசாரணை மேற்கொண்டோம். அவருக்கு கடுமையான காயங்கள் காது பகுதியிலும் கழுத்து தலை போன்றவற்றில் ஏற்பட்டிருக்கிறது. மிகச் சிரமப்பட்டு அவரை காப்பாற்றியிருக்கிறார்கள் என்று தகவலை தெரிந்து கொண்டேன். அதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை காவல்துறையிடம் விசாரித்த பொழுது அவர்கள் அந்த குற்றவாளியை உடனடியாக பிடித்து கைது செய்ததையும் வழக்கு தொடர்பாகவும் தெரிவித்தார்கள். அது மட்டுமல்லாமல் மருத்துவர்களுக்கு மேற்கொள்ளப்படக்கூடிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் நோயாளிகளுக்கு எந்தவிதமான இடர்பாடும் இல்லாத வண்ணம் எந்த வகையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று கேட்டு தெரிந்து கொண்டேன். அது மட்டும் அரசும் இதில் விரைந்து செயல்பட்டு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் மருத்துவத்துறை அமைச்சரும் உடனடியாக மருத்துவர்களை சந்தித்து ஆறுதல் கூறியதை தெரிவித்தார்கள். அது மட்டுமல்லாமல் விக்னேஷ் என்ற ஒரு நோயாளி இறந்தது சம்பந்தமாக விசாரித்து பொழுது அவர் ஏற்கனவே ஒரு மருத்துவமனையில் அவருடைய உடல் பல்வேறு உறுப்புகள் செயலிழந்த நிலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அது குறித்து அவர்களது உறவினர்களுக்கு தெரிவித்து கையொப்பம் பெற்று அவருக்கு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது என்றும் தெரிவித்தார்கள். அது சம்பந்தமான விவரங்களை பின்னர் ஆணையத்திலே கேட்டு பெற்றுக்கொள்வோம். மருத்துவம் செய்யாத காரணம் என்று அதை பற்றி குறிப்பாக கேட்ட பொழுது விக்னேஷ் என்பவர் அவருடைய கல்லீரல் கிட்னி போன்றவைகளெல்லாம் செயலிழந்த நிலையில் வேறு ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று அங்கே அதிக பணம் செலவழிக்க முடியாத காரணத்தால் இங்கு வந்தார்கள் என்றும் அவரை பரிசோதித்து அவருடைய உடல்நிலையினுடைய தன்மையை பற்றி அவருடைய உறவினர்கள் தெரிவித்து அவருக்கு சிகிச்சை அளித்தும் அந்த சிகிச்சை முழுமையாக அவருடைய உடல் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் மரணம் ஏற்பட்டதாக எனக்கு தெரிவித்தார்கள். அது சம்பந்தமான விவரங்களை முழுமையாக கேட்டு பெற்ற பிறகு முடிவு செய்யப்படும். மரத்தை சிகிச்சை அளிக்கப்பட்டது சரியாக சிகிச்சை அளிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதி கொடுங்க அப்போதான் பாடித்தணும் சொல்லி மிரட்டி கைப்பற்றதாக உறவினர் சொல்லி போகிறாங்க. அது முழுமையான விசாரணைகள் தான் தெரிய வரும். பொதுவாக அரசு மருத்துவமனைகளில் எந்த வகையிலான சிகிச்சை என்பதற்கு நான் சாட்சியம். நான் இப்பொழுது மட்டுமல்ல, கடந்த பல்லாண்டுகளாக எனக்கு சிகிச்சை என்றால் அரசு பொது மருத்துவமனைகள் தான். அந்த வகையில் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் அரசு மருத்துவமனைகளுக்கு தேவை. இந்த கையொப்பம் பெற்ற விவகாரம் என்பது பொதுவாக உள்ளே வரும்பொழுது என்ன சிகிச்சை கொடுத்தாலும் முதலே கையொப்பம் பெற்ற பிறகுதான் அவர்கள் முழுமையான சிகிச்சை மேற்கொள்வார்கள். அதில் கூறக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையாக இருக்குமே ஆனால் அதை பற்றி தனியாக விசாரிக்கணும். பிரச்சனையில் அணுகுமுறை என்பது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. மனித உரிமை மீறல் அப்படின்றது அது வரும். ஏன்னா ஒருத்தர் கேட்கும் போது அவங்களுக்கு சின்ன ரெஸ்பான்சிபிள் இல்லை அப்படின்னும் போது தான் நடக்குது அப்படின்றது அவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. இது ஒரு மனித மீறல் கணக்கு. அதாவது உடல்நிலையை பொறுத்தவரை ஒருவருக்கு என்ன விதமான சிகிச்சை தேவை, அவருக்கு என்ன சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பது சாதாரண பாமர மக்களால் கூற முடியாது, மருத்துவர்களாக சொல்லணும். சில பேருக்கு அவர்கள் கூறுவது புரியும், சில பேருக்கு புரியாது. அது இப்பொழுது யூடியூப்புகளெல்லாம் நிறைய வந்த பிறகு அதிலே பல்வேறு மருத்துவ முறைகள்லாம் விளக்கப்படக்கூடிய சூழலில் அவைகளை பார்த்து மக்கள் சில புரியாத சூழலும் உண்டாகி இருக்கிறது. எப்படி இருந்தாலும் வரக்கூடிய மனிதர்களுக்கு அவர்களை மதித்து அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டியது ஒரு அரசு ஊழியருடைய கடமையாகும். அந்த வகையில் என்ன கேள்வி கேட்டார்கள், என்ன அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளப்படும் என்பதெல்லாம் விசாரணைக்கு பிறகுதான் தெரியும். மற்ற மாநிலங்களில் இல்லாத அளவிற்கு, இன்னும் முன்னேறிய நாள் இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் மருத்துவர்கள் மருத்துவ வசதிகள் எல்லாம் மிக அதிகப்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்க்கிறோம். ஆனால் பெரிய ஒரு மக்கள் தொகைக்கேற்ப நாடி வரும் மக்கள் நோயாளிகளுக்கு ஏற்ப மருத்துவர்கள் குறைவாக இருப்பதாக செய்திகள் வருகின்றன. அதை குறித்து மருத்துவ நலத்துறை அமைச்சர் கூட சில தெளிவுகளை கூறியிருக்கிறார்.
அது பற்றி இந்த கேள்வி சம்பந்தமாக ஆணையம் நிச்சயமாக விசாரிக்கும். மருத்துவர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அந்த அம்மாவுக்கு ஏதாவது பண்ணிருக்காங்க? ஏன்னா அந்த விக்னேஷ்ங்கிற பையனை பிடிக்கும் போதே அடிச்சிருக்காங்க, அதுவும் மனித உரிமை மீறல் தான். அதுக்கு ஏதாவது நமக்கு அதாவது அடிப்பது என்பது தவறு, அது யார் செய்திருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் சில சமயங்களில் உணர்ச்சி உருவம் நடக்கூடிய சம்பவங்களில் வேண்டுமென்றே தாக்கப்பட்டாரா, அந்த தாக்கப்பட்டத்தில் என்ன நடைபெற்றது என்பதெல்லாம் விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும். அப்படி ஒரு புகார் வந்தால் நிச்சயம் பார்ப்போம். சார், இதுவரை ஏதாவது புகார் வந்திருக்கா? மனித உரிமை ஆணையம் தானாக வந்து இதுவரைக்கும் புகார் வரவில்லை. நானாக செய்திகளை பார்த்து வந்து தெரிந்து கொண்டேன். ஓகே சார்.